ஸோ ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்னு பார்த்து நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ ஆமாங்க, நெக்ஸ்ட்டு அப்டேட்டுக்காக தான் நம்ம சிற்பக்கடையில் வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், ஸோ போன தடவை வந்தப்போ பெரிய பெரிய சிலையில் ஒன்றும் பெயிண்டிங் ஒர்க்கே ஆரம்பிக்காமல் இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து பெரிய சிலைக்கெலாம் பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு சிலையும் வேறு லெவலில் இருக்குது. ஒரு சில ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு சில குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு சிலையாக வாங்க பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நம்ம புக்கிங் அப்போது பெயிண்ட் அடிக்காத சிலையை வந்து புக் பண்ணியிருந்தோம்னா, ஸோ நம்ம கேட்குற கலரை வந்து கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவும் புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வந்து அவங்க கேட்ட கலரையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ எனக்கு வேஸ்ட்டுக்கு இந்த கலர் வரணும், உடம்புக்கு வந்து இந்த கலர் வரணும், துண்டுக்கு வந்து இந்த கலர் வரணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அவங்கவுங்க சாய்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்கவுங்க சிலைக்கு புக் பண்ண சிலைக்கு. ஸோ இல்லை ஒவ்வொருத்தருக்கு வந்து ஐடியா தெரியாது. ஸோ ஒரு சிலைக்கு ஸோ இந்த மாதிரி கலர் கொடுக்கலாமா, அந்த மாதிரி கலரும் நிறைய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்ம சிற்பக்கலையிலே சொல்லிட்டோன்னா, ஸோ அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்குறோட நல்லாவே வந்து பெயிண்டிங் பண்ணி தருவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து 2 பேரும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, வெறித்தனமாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம விநாயகர் சதுர்த்திக்காக கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் ஊருக்கு யாரும் இன்னும் சிலை புக் பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் நம்ம சிற்பக்கடையில் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நிறைய சிலையெல்லாம் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக சாய்ஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு சிலையும் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ குவாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ டிசைன்ஸும் நிறைய ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறோட நிறைய டிசைன்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆடி 18 வரைக்கும் தான் புக்கிங். அது வந்து 10% ஆஃபரோட புக்கிங் வந்து ஆடி 18 வரைக்கும் தான். ஸோ மறக்காமல் போய் ஆடி 18 வரைக்கும் நீங்கள் டக்குன்னு போய் புக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பே மாடல்ஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கை கால் இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து ஃபினிஷிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 பேக் ஃபிக்ஸ்டு எவ்வளோ கம்பீரமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த சிலையெல்லாம் நம்ம ஊரில் வச்சிட்டோம்னா வேறு லெவல்லே சொல்லலாம். ஸோ எல்லோரும் வந்து இதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ பாம்பு பக்கத்தில் மாடு எலி ஸோ எல்லாமே கூட இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு வார்னிஷ்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பெயிண்டிங் ப்ராசஸில் இங்கே பாம்பே சிலை இருக்க இடத்துல போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பெரிய பெரிய சிலையை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க. அங்கே வந்து பாடி கலர்ஸ்லேருந்து எல்லாமே ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், மேலேருந்து பார்த்தா எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு சிலை வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லா டிசைன்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ நம்ம புக்கிங் ஸ்டார்ட் ஆனால் நம்ம ஒவ்வொரு சிலை வந்து பொறுமையாக நிதானமாக பார்க்கணும். ஸோ அதுக்காக வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படி பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி காட்டுறோம். ஸோ பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரிங்க. நான் என்னதான் நம்ம பாடிக்கு பெயிண்ட் பண்ணாலும் நம்ம அந்த அவுட்லைன் கொடுக்கறதுல தான் நம்ம அந்த சிலையோட அழகே தெரியும். ஸோ அந்த ஒர்க்கு தான் அந்த அக்கா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணுறாங்க, அதே டைம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. அப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் அவ்வளோ நீட்டாக பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ராயிங் பண்ணுறனாலும் அழிச்சு எத்தனை தடவை ஒரு பேப்பரில் ஒரு ட்ராயிங் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நிறையா தடவை அழிச்சு பண்ணுவோம். ஸோ இவங்கெல்லாம் பாருங்கள். ஸோ இவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு இதை வச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் எப்படின்னா ஒரு 10 அடி வரும். ஸோ ரொம்ப அகலமாக இருக்குங்க. ஹைட்டெல்லாம் 10 அடி தான், ஆனால் இருந்தாலும் அகலமாக இருக்குது. நல்லா குண்டா நல்லா பயங்கரமாக கம்பீரமாக இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் பாடி கலர் ஒயிட் கேட்டிருப்பாங்க போல். ஸோ பாடி கலர் ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி இங்கே இருக்குது. ஸோ இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி ஹைட் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்லட்டு. ஸோ இது பாருங்கள், அந்த டைல்ஸ் கல் எப்படி டிசைன் இருக்கும், அந்த பழங்கால டைல்ஸை மொசைக் கல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எல்லோ கலரு, இது ஒயிட் வித் ப்ரௌனு. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 9 அடி 10 அடிக்குள்ளே இருக்கும்.
மாடு மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நல்ல டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ளூ கலரில் கிருஷ்ணர் எப்படி ப்ளூ கலர் இருக்கும், ஸோ கிருஷ்ணர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், யானை தலை மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இது பயங்கரமாக இருக்குங்க. கிட்ட போய் இன்னும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்த யானையோட ஃபேஸ் வந்து ஒரிஜினாலிட்டியாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யானையில் வந்து எப்படி அந்த டாட்டு அந்த சாண்டில் கலரில் எப்படி வருமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், விநாயகர் வந்து பக்கத்தில் தம்பி முருகரை மடியில் உட்கார வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ ஆஞ்சநேயருக்கு மேலே உட்காந்துருக்க மாதிரி இந்த மாதிரிலாம் சிலையெல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம சிற்பக்கடையில் நானே போய் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே போய் பார்த்தாங்கன்னு இவ்வளோ மாடலில் சிலை இருக்கா அப்படின்னு நான் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது பாருங்கள், நல்லா 6 பேக்ஸ் வச்சுட்டு நல்லா ஜிம்முக்கு போன மாதிரி கை கால் இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ கையில் கதையை வச்சுட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இது பாருங்கள், இது 3 வாகன கணபதி. இது வந்து பசு மாட்டு மேலே உட்காந்துருக்கிற மாதிரி மயில் பக்கத்தில் இருக்குது. இது வந்து கற்பக விநாயகர். ஸோ இது வந்து மயிலாரிசி போட்டு இருக்குங்க. ஸோ என்ன சொல்ல, மாம்பழ கலரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இது பாருங்க, பிங்க் கலர் வித் பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒன்று ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, ஒயிட் வித் ரோஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ லைனாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்கன்னு. ஸோ இதெல்லாம் 4 தலை கணபதி. ஸோ 4 தலை இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாகனம் வந்து 3 வாகன கணபதியோட 5 தலை கணபதி எல்லா ஒரு 5 தலை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன தலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா பார்வதி, அவங்க அம்மா, அப்புறம் சிவன் தலை இருக்கு, விஷ்ணு தலை இருக்கிற மாதிரி, ஆஞ்சநேயன் தலை பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் பண்ண காப்பர் கலர் மாதிரி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கலர் ஒவ்வொரு சிலைக்கும் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஃபுல் கோல்டு வித் ரெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. சில்வர் வித் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இது கிரே வித்து ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. சரி, நீங்களே போய் ஒவ்வொரு சிலையை பாட்டுவாங்க. ஒரே நிர்வாகத்தில் இவ்வளோ சிலைகள் வச்சு பண்ணுறாங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப கிரேட்னே சொல்லலாம். ஸோ அந்தளவு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு சிலைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. எல்லா சிலைக்கும் கலரு வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ இங்கே வந்து அந்த தவேரா வச்சு வாசிக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் வந்து இலை கொடுத்து அதில் உட்காந்துருக்க மாதிரி. ஸோ இந்த சிலை பாருங்கள், சிலை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ குட்டியாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. தும்பிக்கையில் வந்து சிவலிங்கம் வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து மயிலில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. சாண்டில் கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாக் கலர். இது வந்து கல்யாண கணபதின்னு சொல்லுவாங்க. ஸோ மொட்டையாக இருக்கும். ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம சிற்பக்கடலோட எம்டி சொல்லியிருப்பார். ஸோ கல்யாண கணபதி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அதை யாரோ பார்க்காம இருந்தால் மறக்காமல் போய் நம்ம போன வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் சொல்லியிருப்பார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ இதாங்க நம்ம சிலை. ஸோ இந்த மயிலாரிசி போட்டிருக்கலாம், இதுதான் நம்ம சிலை. இருங்க காட்டுறேன். இந்த பக்கம் இது வந்து எலி ப்ளஸ் அந்த பக்கம் சிவன் அவங்க அப்பா உட்காந்துருக்க மாதிரி இதாங்க நம்ம சிலை. இதான் நம்ம புக் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த சிலை எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் இந்த கலர் வந்து கஸ்டமைஸாக சொல்லியிருந்தோம். ஸோ நான் எதிர்பார்த்த விட அண்ணன் வந்து பயங்கரமாகவே பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்ல. ஸோ இன்னும் ஒர்க்கு முடியல. ஒரு 75 to 80% தான் ஒர்க் முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கே பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ மயில் மேலே கொண்டிருக்க மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் ஸோ இதவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதவே பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து கற்பக விநாயகர் ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மாட்டு மேலே உட்காந்துருக்க மாதிரி. ஸோ அங்கே ஒரு கல்யாண கணபதி இருக்கார். ஸோ க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர் வித் ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள் அப்படியே சொன்னது தான். ஸோ ஒரு விநாயகர் சிலைக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருந்தாவே தனி அழகுன்னே சொல்லலாம். ஸோ அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து அவ்வளோ மதிப்பு இருக்குது. ஒரு விநாயகர் உட்காந்துருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்தா ஒரு ராஜா சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. ஸோ அவ்வளோவும் திங்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சிலையை வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது.
எல்லாமே வேறு லெவலில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம எதிர்பார்க்க விட அதிகமாகவே பண்ணி கொடுத்துட்ருக்காரு நம்ம சின்ன சக்தி அண்ணன். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், போன தடவை காட்டியிருப்பேன். ஸோ இந்த சின்ன சின்ன சிலையில் வந்து 100% ஒர்க் முடிஞ்சு பேக்கிங்கே பண்ணி வச்சுட்டாங்க. இதுலேயும் புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயும் நிறைய சிலை வந்து புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்காக தயார் நிலையில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி 8 அடி வரைக்கும் இதில் இருக்குது. இதுலேயே வந்து கலர்ஸு, டிசைன்ஸு, மாடலு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பாருங்கள், ஒயிட்டு அப்படியே சொன்னாலும் அந்த டைல்ஸில் வந்து முதல்ல இப்போல்லாம் வந்து தான் நைஸாக டைல்ஸ் வந்துருக்கு. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் புள்ளியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கிரைனைட் மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி குட்டி சிலையாக இருந்தாலும் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்கள், பாகுபலி விநாயகர். ஸோ இது வந்து ஒரு மரத்தாலேயே செஞ்சுருக்க மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மாலை போடுறதுக்கோ கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு சொல்லி மாலை போடுற கட்ட பைப் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் அந்த இதை விட்டு பின்னாடி கட்டிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா மாலை ஏன் பைப் வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாலையோட பட்டை வந்து ஈரத்தில் இருக்கும். நம்ம ஈரத்தில் வச்சு அப்படியே இழுத்து கட்டும் போது அந்த ஈர கசைக்காத சிலை வந்து அந்த நேரம் ஊறி போயிடும். அதுக்காக உள்ளே வந்து பைப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நிறையா, ஏன்னா நம்ம சிலை செய்கிறாங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து யோசிப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா இத்தனை செலவு செய்கிறப்போ யோசிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து யோசித்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கையில் அப்படி இருக்கும்போது மாலை போட முடியாது. ஸோ அந்த மாதிரி சிரமம் வரும். ஸோ அதுக்காகவே யோசித்து ஒரு பைப்பெலாம் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் ஒரு 6 அடி 7 அடி வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சிற்பக்கடல்னு சொல்லி அங்கே லோகோவோடவே வந்துடுது, ரோஸ் கலரில் 3 தலை கணபதி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வேஷத்தில் இருக்கார், ஒரு குழந்தை மாதிரி இருக்கார் இவர். ஸோ இதெல்லாம் ஜிக்னா எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இவரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100% ஒர்க்கு முடிஞ்சு ரெடியாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் 100% ஒர்க்கு முடிஞ்சதுதான் நினைக்கிறேங்க. ஏன்னா எல்லாரும் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இது நம்ம சிலைங்க தனியாக எடுத்திருந்தேன். ஸோ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தனியாக போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு சிலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க சிலையும் ஒவ்வொரு சிலையும் தனித்தனியாக வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள். ஸோ கண்ணில் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும், அப்புறம் உயிரோட்டமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம நைட் டைமில் ஃபோக்கஸ் போட்டு வச்சோன்னா உண்மையாலுமே முடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது நான் போன வாரம் வீடியோ காட்டியிருப்பேன், பெயிண்டிங் பண்ணாமல் இருந்தது. ஸோ அவங்க அப்பா அம்மாவில் வந்து அண்ணனும் தம்பி உட்காந்துருக்க மாதிரி, இந்த பக்கம் முருகர், இந்த பக்கம் வந்து விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சில நான் எங்கேயும் பார்த்ததில்ல, தான் ஃபஸ்ட் டைம் நான் அங்கே தான் பார்க்குறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் உண்மையுமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ முருகர் பாருங்கள், அவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் வேல் வச்சுட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒவ்வொரு சிலையும் வந்து பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லி தோணுது. ஸோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிலையை பாருங்கள், பெயிண்டிங் தாங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பேக்ரவுண்ட் வந்து கிரே கலர் கொடுத்து, அதுக்கு வந்து ஒரு காப்பர் கலர் பிளாக் கலர் மாதிரி கொடுத்து, ஒரு கிரைனட் மாதிரி. ஸோ நம்ம கிரைனட் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கிரைனட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒரு என்ன சொல்கிறது, சிம்பிளாக இருந்தாலும் டீசெண்டாக அது ஒரு குவாலிட்டி வந்து அந்த பெயிண்டிங்கோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சரி கண்ணை பாருங்கள், அப்படியே சொல்லியிருந்தேன், அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயிரோட்டமாக இருக்குது பாருங்கள். உண்மையாலுமே முடிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எவ்வளோ உயிரோட்டமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெயிண்டிங்கை பார்த்து நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சிலையெல்லாம் புக் பண்ணி புக்கிங் கொடுத்துட்டு போயிருக்காங்களாமா அப்படின்னு நம்ம அண்ணன் சொன்னார். ஸோ இது பாருங்கள், அப்படியே காமிச்சிருப்பேன் வீடியோவில். யானை தலை மேலே விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யானை தலை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குங்க. உண்மையாலுமே யானை தலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினாலிட்டியாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த யானை காதில் வந்து புள்ளியாக இருக்கும், அந்த ப்ரௌனிஷ் மாதிரி வந்து. ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுலேயும் க்ரீன் கலரு பேக்ரவுண்ட் கலர் வந்து பாடி கலர் க்ரீன் கலர் கொடுத்து
காதுக்குலாம் ரோஸ் கலர் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கிரியேட்டத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து கோல்டு சிக்கன் அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த விநாயகர் பாருங்கள், அப்படியே சிக்ஸ் பேக்ஸ் வச்சு ஜிம்முக்கு போகிற மாதிரி சொன்னேன்ல, ஸோ அந்த விநாயகர் தான் அது. ஸோ இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜிம்முக்கு போய் உடம்ப வந்து நல்லா ஹெவியாகவே வச்சுருக்காருன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தாவே அப்படி தான் இருக்குது. கை, கால் இதெல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு கண்ணெல்லாம் பாருங்கள், அவ்வளோ உயிரோட்டமாக கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நைட் டைமில் நம்ம ஃபோக்கஸ் போடுறப்போ உண்மையாமே கண்ணு வந்து கண் திறந்து நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. சொல்லு. ஸோ கதையும் பாருங்கள் கையில் வச்சுருக்காரு. ஸோ இது வந்து இதுக்கு பெயிண்ட் பண்ணல, கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுவாங்க. கதையும் வச்சுட்டு இருக்க மாதிரி வேறு லெவல் இருக்குங்க. இதெல்லாம் கொண்டு போய் நம்ம ஊரில் வச்சுட்டோம்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இது பாருங்கள் கையில் கத்தி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்க மாதிரி கிரே வித் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஆடுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஆடா இல்லை காளை மாடான்னு தெரில, எனக்கு சரியாக தெரில. ஸோ பார்க்க ஆடு மாதிரி தான் இருக்குது கொடுத்துருங்க. ஸோ இதுலேயே கண்ணு பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொட்டிலிருந்து அந்த மூக்கில் பார்த்தீங்கன்னா தும்பிக்கையில் வந்து கொஞ்சம் மொட்டையாக இருக்குன்னு சொல்லி அது கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணி அந்த மயில் மாதிரி, அப்போ இந்த ஓம் போட்டிருக்க மாதிரி, வேல் போட்டிருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா தும்பிக்கை வரப்போ அந்த மூக்கிட்ட வந்து மேலே மொட்டையாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம ஏதோ பண்ணால் தான் என்ன சொல்கிறது, ஒரு அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க, அப்படியே சோபோல சாஞ்சு உட்காந்துருக்க மாதிரி 4 கையோட. ஸோ இது நல்லா இருக்குது பாருங்கள், அப்படியே படுத்துட்டு அப்படி ஜாலியாக ஒன் சைடாக படுத்துட்டு இருக்க மாதிரி இந்த விநாயகர் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு பெயிண்ட்டு வந்து நல்லா க்ரியேட்டிவிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த விநாயகர் வந்து ஒரு படுத்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்தாவே அது ஒரு தனி அழகுங்க. என்னதான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி விநாயகரை பார்த்தாலும் இன்னும் சைடாக ஒன் சைடாக படுத்துட்டு இருக்க மாதிரி விநாயகரை பார்த்தா அது ஒரு தனி லுக்குன்னே சொல்லலாம். இது பாருங்கள், இது வந்து பிளாக் கலர் கல்யாண கணபதி. ஸோ அப்படியே சொல்லியிருந்தேன். ஸோ இது போல கல்யாண கணபதி. இது ஒர்க் இன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. என்ன ஆர்ச் வச்சு பண்ணியிருக்காங்க, மயில் ஆர்ச் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ மயில் வந்து சைடில் உட்காந்துருக்க மாதிரி, சைடில் இருக்க மயில் மேலே உட்காந்துருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே சொல்லியிருந்தேன் பாருங்க, அந்த தும்பிக்கை கிட்ட இதில் ஓம் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் கோல்டு வித்து ரெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே சிலை வந்து தங்கத்தாலேயே செஞ்ச மாதிரி இருக்குங்க. ஸோ இது ஃபுல் பெயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையாகவே தூரத்துலேருந்து பார்க்குறக்கோ இல்லை பக்கத்துலேருந்து பார்க்குற யாரும் புதுசாக பார்க்குறாங்கன்னா உண்மையாலுமே ஒரு தங்கத்தில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டியாக கலரில் திங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 தலை கணபதி இது. ஸோ இந்த பக்கம் அவங்க அப்பா சிவனும், இந்த பக்கம் அவங்க அம்மா பார்வதி தலை இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், அந்த அந்த தபேலா வாசிக்கிற மாதிரி அப்படியே காட்டியிருந்தேன். ஸோ இலை பேக்ரவுண்ட் வந்து இலை ஆர்ச் கொடுத்து அதில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்து இது வாசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிலையை நான் இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஸோ நானும் வந்து ஃபோனில் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சிலை அதிகமாக. ஸோ நேரில் வந்து இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி சிலை இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. உண்மையுமே கையில் அந்த தபரை வச்சு வாசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. சிற்பக்கலை லோகோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ரோஸ் கலர் கொடுத்து அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து நல்லா எடுத்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த சிலையாக நல்லா தெரியும். 2 சிலை. ஸோ இது பாருங்கள், இதுதான் இருக்கல வேற லெவல்னே சொல்லாங்க. ஸோ நம்ம கீழே போன என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டில் இந்த சிலை தான் இருக்கும். பாருங்க எத்தனை தலை இருக்குன்னு சொல்லி. அந்த வீணையிலேயே வந்து அந்த ஒன் சைடு வந்து தலை, இந்த பக்கம் வந்து கை இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அப்படியே சொல்லியிருந்தேன்ல அந்த கிரேனைட் மாதிரி இருக்குன்னு சொல்லி, இந்த பழைய டைல்ஸு அந்த மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரே கலர் கொடுத்து அதில் வந்து ஒயிட்டு, ஆரஞ்சு, பிளாக்கு மாதிரி அந்த பழைய கிரைனட் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி மொசைக்கிலுமாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லா கலரும் பெயிண்ட் அப்படியே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்காங்க.
இதெல்லாம் கோல்டு ஜிக்னு அடிச்சிட்டாங்க, அடித்து ரெடியாக இருக்குது. இந்த சிலை பாருங்கள், இது வந்து ஒரு எல்லோ கலர்னு சொல்ல முடியாது, ஒரு எல்லோ கலர் மாதிரி கொடுத்து வேஸ்டிக்கு வந்து ரெட் கலர் ஜிக்னா கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் ஜிக்னா துண்டுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது கோல்டு ஜிக்னாவும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் 100% ஒர்க்கு முடிஞ்சு அவங்கவுங்க ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதோட கண்ணு பாருங்கள், இது வந்து குழந்தை ரூபத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பார்க்குற அழகாக இருக்குங்க. அப்படியே அந்த முடி குழந்தை மாதிரியே முடியெல்லாம் வச்சுட்டு புள்ளி மண்ணில் உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விநாயகர் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். தலையில் வந்து மயில் தொகை வச்சுருக்க மாதிரி கிரீடத்து பக்கத்தில். இது வந்து 100% ஒர்க் முடிச்சிட்டாங்க. ஸோ இது வேஸ்டியில் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய சிலைங்க, அப்படியே காட்டியிருந்தேன்ல அந்த மாதிரி பெரிய சிலை. இது வந்து கலரிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது பாடி கலர் என்னன்னு தெரியல, ஆனால் வேஷ்டி துண்டுக்கெல்லாம் கலர் கொடுத்துட்டாங்க. ஸோ பாடி கலர் இது மாதிரி எதோ பண்ணுறாங்களான்னு தெரில. சப்ளை காட்டியிருந்தேன், புது மாடலுங்க, இந்த வருஷத்தோட நியூ பெயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதாங்க அந்த நியூ பெயிண்டிங். ஸோ இந்த சிலையை பார்த்தா இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு இதே கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி புக்கிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க அண்ணன் சொன்னார். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் ஆக போகுதுங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஸோ அடுத்த அப்டேட் வந்து கூடி சீக்கிரத்திலே பார்க்கலாம். ஸோ டாடா, பாய் பாய்.